வங்கியில் நான் மரியாதை எதிர்பார்ப்பதால் நிறைய பேருக்கு என்னை கண்டால் அவ்வளவாக பிடிக்காது. ஒரு கிளர்க் ஜாயின் பண்ணார். அவருடன் ஃப்ரெண்ட்லியாக இருந்து என் டேப் ரெக்கார்டை கொடுத்தேன். அவரும் ஒரு 3, 4 நாட்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தார். பிறகு யார் என்ன சொன்னார்களோ அந்த நட்பை முறித்துக் கொண்டு விட்டார். என் டேப் ரெக்கார்டை ரிப்பேர் செய்துவிட்டு கொடுத்து விட்டார். பின்னால் அந்த பிரான்ச்சை விட்டு வேறு பிரான்ச் சென்று விட்டேன். இவர் பம்பாய் சென்றுவிட்டு ரிவர்ஷன் என்ற பெயரிலே ஆஃபீஸரிலிருந்து கிளர்க்காய் மாறி இந்த பிரான்ச்சுக்கு வந்தார். இவருடைய செய்கை என்னவென்றால், மேனேஜ்மென்ட்டுக்கு பயங்கரமாக உழைத்து, 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 உழைத்து கிளரிக்கல் ஸ்டாஃபை கைவிட்டு விடுவார். அதனால் கேஷில் அவரை போட மாட்டார்கள். அவர் செஸ்ட்டுக்கு கோடிக்கணக்கான பணம் எடுத்துச் செல்லும் ரிஸ்க்கும் இருக்காது. பிற சலுகைகள் எல்லாம் அவருக்கு கொடுப்பார்கள். இப்படி இருக்கையில் மேனேஜர் ரூ. 17,000 இன்சென்டிவ் அவருக்கு வாங்கிக் கொடுக்க, அவர் அதை வாங்கிக் கொண்டார். எல்லோருக்கும் வருத்தம், எனக்கு இல்லை. பின்னர் அந்த மேனேஜரின் ஃபேர்வெல் பார்ட்டியின் பொழுது அவரை பணம் கலெக்ட் செய்ய சொல்ல, அவர் ஃபேர்வெல் தேதி அன்று எவ்வளவு பணம் கலெக்ட் ஆனது என்ற பொழுது, ஒருவர் மட்டும் கூற அந்த அமௌண்ட்டிலே ஒன்று குறைகிறதே என்ற ஐயோ! நான் தான் கொடுக்கல, ஐ அம் சாரி என்று போட்டார். ரூ. 17,000 வாங்கி கொடுத்த மேனேஜருக்கு ரூ. 200 கொடுக்க யோசித்த இந்த நிகழ்ச்சி மிகவும் கேவலமானது, கேலிக்குரியது, சிரிப்புக்குரியது ஆல்சோ.